ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டீப் பீஸ் குக்காட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாய் லெமன் பிக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். வெந்தயம் லைட்டாக செவக்கிற வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், கலர் மாதிரி லைட்டாக செவந்திருக்கு. இது வரைக்கும் வறுத்தா போதும். இதோட 6 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தோடு சேர்த்து கடுகையும் நல்லா வறுத்துக்கணும். கடுகு லைட்டாக பொரியிற வரைக்கும் வறுத்தா போதும். பாருங்கள், லைட்டாக பொரிய ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சி வச்சுட்டு தனியாக வச்சிடணும். அடுத்து எலுமிச்சம்பழம் 7 நல்லா பெருசாக எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துண்டை வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பழத்தை பாதியாக கட் பண்ணி அந்த பாதியை 4ஆக கட் பண்ணி, அதாவது ஒரு பழத்தில் 8 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துக்கிறேன். விதை இருந்தால் ஊறுகாய் கொஞ்சம் கசப்பு தரும், அதனால் அதில் உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி எல்லா பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பழத்தெல்லாம் ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். கண்ணாடி ஊறுகாய்க்கு எப்போவுமே கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணுங்கள். அதோட 1/2 கப்பு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு நம்ம அரைச்சி வச்ச பொடி சேர்த்துக்கிறேன். 3/4 கப்பு சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு கடாயில் 1 கப் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததும் அதோட பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். எண்ணெயை நல்லா ஆற விட்டுடணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லெமன் இதில் இந்த எண்ணெயை ஊற்றிடணும். எண்ணெயை நல்லா ஆற விட்டு தான் அந்த எலுமிச்சை இதில் சேர்க்கணும், சூடோடு ஊற்றிடக்கூடாது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் அந்த ஊறுகாய்க்கு கொஞ்சம் மேலே மிதக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். ஊறுகாய் இருக்க பவுலில் இந்த மாதிரி தூணியால் மூடி வெயிலில் 3 நாளைக்கு வச்சு எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் கிளறி விட்டு அந்த ஊறுகாயை வெயிலில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 3 நாள் நான் வச்சு எடுத்திருக்கேன். மேலே எப்படி எண்ணெய் மிதக்குது பாருங்கள். இந்த ஊறுகாயை செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.